மொபைல் ஃபோனை நம்மளும் கடந்த ஒரு 10 வருடங்களா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். இப்போதைக்கு உள்ள மார்க்கெட்ட நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்சங் ஃபோன்ல டிஸ்ப்ளே தாறுமாறா இருக்கும். ஐஃபோன்ல வீடியோ சூப்பரா இருக்கும். கூகுள்ல நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி பக்காவா இருக்கும். பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த ரெட்மி, ரியல்மி, மோட்டோலாம் 5000 எம்ஏஹெச், 6000 எம்ஏஹெச், 7000 எம்ஏஹெச் குடுத்துருவாய்ங்க. ஆனா அவங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ சாஃப்ட்வேர் ஏஐல பார்த்தீங்கன்னா, கூகுளும், சாம்சங்கும் பக்காவா பண்றாய்ங்க. சோனில ஆடியோ அண்ட் டிஸ்ப்ளே அதில நல்லாயிருக்கும். ஆனா எல்லாம் சேர்ந்த மாரி ஒரு ஃபோன் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? இது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. பைக் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கார், லக்ஸரினா ஒரு பிராண்டு, பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு பிராண்டு, ஃபியூச்சர்ஸ்னா ஒரு பிராண்டு இப்படின்னு தனித்தனியா இருக்கு. எல்லாமே அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு பண்றாங்களான்ற ஒரு கொஸ்டின். லட்சக்கணக்கில போட்டு ஃபோன் வாங்கினாலும் சாம்சங்ல வீடியோ சூப்பரா இருக்காது. ஆனா ஐஃபோன்ல வீடியோ தவிர மிச்சம் எதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்காது. இந்த மாரி ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது நெனச்சா எல்லாரும் பண்ணலாம். ஆனா எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸும் ஒவ்வொருத்தனுக்குள்ள டீலிங் இருக்கு. ஐஃபோன் எவன்ட்ட இருந்து டிஸ்ப்ளே வாங்குறான்னு பார்த்தா சாம்சங் கிட்ட இருந்து. லென்ஸ்லாம் என்ன லென்ஸ் யூஸ் பண்றாய்ங்க, சோனி கிட்ட இருந்து சென்சார் லென்ஸ்லாம் யூஸ் பண்றாய்ங்க. சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா, கூகுள் கிட்ட இருந்து வாங்குறாய்ங்க. எல்லாருமே ஒரு இதுக்குள்ள கனெக்ட் ஆகி தான் இருக்காய்ங்க. ஆனா வாங்குற மக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் தான்டா கெத்து, சாம்சங் தான்டா கெத்து, கூகுள் தான்டா கெத்துன்னு நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பம். எத வாங்குறதுன்னு தெரியாம பிச்சு பிறஞ்சு பிச்சைக்காரனா ஆயிட்டு திரியிறோம். ஸோ இது எனக்கு தோணுச்சு. அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன்.